நல்லது ரசிகர்களே, செவ்வாய் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் தற்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதி உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்ற வகையில் தான் இந்த நேர்காணல் பகுதியோடு இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக வந்து சலூன் போகாமல், எந்த விதமான ஃபேஷியல் மேக்கப்ஸ் எதுவுமே போடாமல் வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருப்பாளருமே வந்து சில வைபவங்களுக்கு, பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், வெட்டிங் ஆகட்டும், சில வைபவங்களுக்கு செல்கின்ற பொழுது நேர்த்தியாக அழகாக வந்து எப்படி போவது, வைத்திய முறைகள் மூலமாக எவ்வாறான ட்ரீட்மெண்ட் மூலமாக வந்து நீண்ட காலம் குறுகிய காலத்திற்கு தேவையான முக அழகினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றையமோடு இணைந்து கொள்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடமையாற்றிய விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மசீத் அவர்கள் தான் இன்றையமோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? இந்த விடயம் வந்து பேசுகின்ற பொழுது எல்லோருக்கும் வந்து எப்படி நாங்கள் செலூன் போகாமல் மேக்கப் போடாமல் எப்படி பார்ட்டிஸ்க்கு போகும்போது நேர்த்தியாக அழகாக போக முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க டாக்டர். தற்போது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட பிரபல திரைப்படங்கள்ல நீங்க பார்க்குற பெரிய நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் அல்லது மிக பிரபலமான இதில் இருக்கிற ஆக்களாக இருப்பாங்க, செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. அப்படியான ஆக்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த மேக்கப் ஒன்று போட்டுக்கொண்டு என்னென்னு சொன்னால் அது தனியாக கெமிக்கல்ஸை பூசிக்கொண்டு போகிற காலம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு முதலே அது நின்றுட்டு. இப்போ உதாரணமாக பொம்பையிலையோ அல்லது உதாரணமாக நான் யூஎஸ்லேயோ மற்ற யூகேலையோ எந்த எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இப்போ இருக்கிற ஸ்பெஷல் இதுக்கண்டே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள சொல்றது ஈஸ்தெட்டிக் மெடிசின் சொல்லி ஒரு மருத்துவ முறை இருக்கு. அதில் காஸ்மெட்டாலஜிஸ்ட் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் வந்து. இப்போ எங்களுக்கு தேலும் எப்படியாண்டா இப்படியான ஆக்களுக்கு ஸ்பெஷலான பீல்ஸ் வகையானது இருக்கு. அது அநேகமாக பொம்பையிலெல்லாம் வெரி பாப்புலரானது. நீங்கள் பார்க்குற பொம்பை நடிகைகள் எல்லாம் போட்டுக்கொள்வாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு திடீர்னு போகணுமெண்டா இந்த மேக்கப் எல்லாம் போடாமல் அவங்களோட முகம் பளிரெண்டு இருக்கிறதுக்குரிய இது. உதாரணமாக இப்போ வந்து இருக்கிற பாட்டி பீல்ஸ் இருக்கு. பீல்ஸ் எப்படின்னு சொன்னா தாவரங்கள்ல இருந்து புறப்படுற ஒரு வகையான பொருட்களை கொண்டு செய்யப்படும் ஒரு ஆசிட் என்று சொல்லலாம், ஒரு மென்மையான ஒரு ஆசிட் டைப். அது முகத்துக்கு உகந்தது. அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா போறதுக்கு முதல் இப்படியான டாக்டர்ஸ் பியூட்டி ஸ்கின் கிளினிக்களுக்கு போய் அதில் வந்து அவங்க அதை அந்த பிரயோகிக்கிற உதாரணமாக எங்கள்கிட்ட வந்தோன்னே அதை க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே நாங்கள் அதை பாவிச்சு அதுக்கு மேலே வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ததுக்கு பிறகு இப்போ அவங்களுக்கு வெளியில் இருக்கிற அந்த இறந்த கலங்கள் எல்லாம் அப்படியே முழுதும் போய் அவங்களோட உள்ளுக்கு இருக்கிற அந்த கலங்களும் மற்றது கூட தேவையான அளவுக்கு அவங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் சில சீரங்கள் பாவிச்சு அதையெல்லாம் செய்கிறதாலேயும் மற்றது சில அவங்களோட தன்மை குறைவாக இருக்கிறதாலேயும் முகம் வந்து டல்லாக இருக்கும். அதையும் நாங்கள் எடுத்து விட்ட உடனே அவங்க மிச்சம் அழகாக தோற்றமளிப்பாங்க. மற்றது அதில் மட்டுமல்ல, அதில் வேறு வகையானதுகளும் இருக்குது. பார்ட்டி பீல்ஸ் மட்டுமல்ல, மற்றது வேறு இருக்குது குல்டாத்தயன் பீல்ஸ் உண்டு. குல்டாத்தயன் பீல்ஸ் என்றது கொஞ்சம் வெள்ளை நிறமாகவும் அவங்களோட தோலை அப்படியே மாற்றி விடும். தன்மை அதுக்கு அவங்களுக்கு அநேகமாக செய்கிறனாங்க முகம் கழுத்து இந்த பிரதேசங்களை தான். என்னுடைய ஒரு ஆண்களுக்கும் செய்யலாம், அது பெண்களுக்கும் செய்யலாம். அநேகமாக போன உடனே ஒரு ஆட்கள் செய்ய போகிறது அவங்கள முதல் சந்திக்க போகிறோன்னு அவங்க வந்து இது நீங்கள் இப்படி ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கக்குள்ள உடம்பு எல்லாத்துக்கும் தேவைப்படாது. இப்போ அது ஒரு ஸ்விம்மிங்குக்கோ இப்படியான இதுகளுக்கோ அல்லது டான்ஸிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு போகிறாங்க. அல்லது கல்யாண வைபவங்கள் மற்ற எவ்வளவு காலத்துக்கு இருக்கும். இது சாதாரணமாக இதை நீங்கள் செய்தோடனே தொடர்ச்சியாக இது செய்துட்டு வர இது உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். சிலருக்கு வந்து எப்படின்னு சொன்னால் சிலர் தொடர்ச்சியாக அவங்களோட முகங்களில் அழகில் மிச்சம் கவனமாக இருப்பாங்க. அது தனியே இதில் மட்டும் தங்கி இருக்கல, பல விடயங்கள் அது ஒன்றோடு சேர்ந்துருக்கு. உதாரணமாக அவங்க மருத்துவ ரீதியாக அவங்க ஃபிட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உயரம் இருக்கணும், அவங்களோட உடல் உயரம் மற்றது அவங்களோட பருமன். அது சொல்ல நாங்கள் பிஎம்ஐன்னு சொல்லுவோம். அது சாதாரணமாக ஒரு 25 லெவலுக்கு இருக்கக்கூடிய இருக்கணும். அதிக பருமனாகவும் இருக்கப்படாது, மிச்சம் ஒல்லியாகவும் இருக்கப்படாது. வயது எல்லை இருக்கிறதா? விலங்கையில் வயது எல்லை இருக்கிறது. வயது எல்லை இருக்குது. இப்போ சாதாரணமாக நாங்கள் வயதை கொஞ்சம் கூடுதலாக பார்க்கலாம். அரௌண்ட் ஒரு 40 இயர்ஸை தாண்டின உடனே அவங்களுக்கு டயபெட்டிக் பிரச்சனை இருக்குதா, அது முக்கியமான ஒரு விடயம்.
அடுத்தது சில நேரத்தில் தைராக்சின் அதுகள் பெண்களுக்கு அதில் இருக்கும். அடுத்தது சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு குறைவாக காணப்படும். ஆகவே ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்த உடனே அவங்களோட முகம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வெளிறி ஒரு டல் லுக்கிங் இருக்கும், அந்த கவர்ச்சியாக இருக்காது. மற்றது சில நேரத்தில் அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்ட தொடங்கும். மற்றது அதே மாதிரி தைராக்சின் என்ற அளவும் குறைவாக இருக்கிற ஆட்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேலையும் செய்து கொள்ளையில ஒரே தூக்கம் கூட மாதிரி இருப்பாங்க, ஒரு டல்லாக இருப்பாங்க. அதுவும் அப்படியான ஆட்களுக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்றோட சேரும். அப்போ மற்றவங்களோட உணவு பழக்கங்களும் மிச்சம் முக்கியம். என்னடா இவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இப்போ ஒர்க் பண்ணுற கம்யூனிட்டி தான் கணக்கு எல்லாத்துலேயும். இப்போ காலையில் அவசரத்துக்கு டைம் போகணும் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு பண்ணை கடிச்சிட்டு ஒரு தேத்தனையை குடிச்சிட்டு அப்படி போனால் அது அவங்களோட உடம்புக்கு சரி வராது. அவங்களோட லைஃப் ஸ்டைலையே அவங்க மாற்றிக்கொள்வது மிக முக்கியம் உணவு பழக்கங்களில். இப்போ எத்தனையோ வகையான உணவுகள் எல்லாம் அந்த பாட்டி போனால் இந்த பாட்டி போனால் நீங்கள் மிக செலக்டிவாக இருக்கணும். உங்களை வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற இனிப்பு பதார்த்தங்கள், இனிப்பு நான் கிட்டடியில் ஒரு புக்கில் சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க அந்த அவங்க ரீட் பண்ணி போகும்போது இப்போ இருக்கிற ஆக நச்சுத்தன்மையான ஒரு உணவுப் பொருள்னு சொன்னால் சீனியை சொல்கிறாங்க. ஒரு சீனியன்னு சொன்னால் ஒரு ஆள் சீனியை வந்து நீங்கள் பாவிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக என்ன செய்யுதுன்னா சீனியை யால் டயபெட்டிக் வந்து உங்களுக்கு தூண்டப்படுறதுக்குரிய சந்தர்ப்பம் அதிகரிக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த சீனி வந்து மிகவும் வேகமாக உள்ளுக்கு போய் அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் கொழுப்பாக மாற்றப்பட்டு அதிகமாக உண்ணும் போது உடம்பு முழுதும் ஃபிட் ஆகி பெருசு அவங்களோட பருமன் கூடிக்கொண்டு போகுது. இப்போ உலகத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை ரெண்டு. ஒன்று வந்து உடற்பருமன் கூடினாக்கள், அல்லது அடுத்த பக்கத்தில் இருக்கிறது அறவே இல்லாமல் உணவு இல்லாமல் சில பிரதேசங்களில் வாழ்கிற அப்படியான இதில் இருக்கிறார்கள். அப்படியே ரெண்டு வகையான இதில் மனிதர்கள் இப்போ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. அதில் உடற்பருமன் கூடினுடன் என்ன செய்ய மாட்டா ஆட்டோமேட்டிக்கலாக பல நோய்களுக்கு அது வழிவகுக்கும். அதுக்கு இந்த உடல் பருமனை கூட்டி அதை சொல்கிறாங்க பர்பஸ்ஃபுல்லி இந்த இனிப்பு இதுகளை வந்து ஊக்குவிக்கப்படுறாங்க மக்கள் வந்து சில கம்பெனிஸால். அதே கம்பெனிஸ் தான் டயபெட்டிக்குரிய இந்த மருந்து பொருட்களையும் தயாரிக்கிற கம்பெனிகளாக இருக்குது. அவங்க தான் இந்த இனிப்பான உணவுப் பொருட்களை செய்கிற கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இதை தூண்டி இவங்களை செய்கிறாங்க. இந்த இப்போ அது மக்கள் உதாரணமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுட் சிட்டிலேயோ இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருந்து சாமான்லாம் வாங்கும்போது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற சாமான் எல்லாம் இந்த இதில் தள்ளி கொண்டு வருவாங்க. அந்த காட்டில் எல்லாம் அதில் முக்கால்வாசி சாப்பாடுகள் அதுகள் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். மற்றது நான் வரேன் அடுத்ததுக்கு வந்து இது மட்டும் இல்லை, இந்த உணவு பழக்கங்களையும் நீங்கள் நிறைய திருத்தங்கள் வேணும். ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எங்களுக்கு தேவையான அளவு இருக்கு. ஆமாம் டாக்டர், நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விடயம் இந்த வயதானவர்கள் 40-45 அந்த வயதுடையவர்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும், தானும் அழகாக இருக்க வேண்டும், உடற் சுருக்கங்கள் இல்லாமல் அழகாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறியதை போல சர்க்கரை வியாதியோ அல்லது கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் இவ்வாறான நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகி இருப்பார்களாக இருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமா? நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் என்ற வகையிலையும் இதில் பற்றி நாங்கள் இது இருக்கிறதால எங்களோட கிளினிக்கு வர பேஷண்ட்ஸுகளுக்கு இப்போ அவங்களுக்கு டயபெட்டிக் இருந்தால் நாங்கள் டயபெட்டிக் எல்லாத்துக்கும் நாங்கள் எழுதி இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்கள அதையும் ட்ரீட் பண்ணிக்கொண்டே எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை செய்து கொண்டு போகிறோம். மற்றது அடுத்தது தைராக்சின் இருக்குமெண்டா தைராக்சிக்குரிய இதுகளையும் அவங்கள டெஸ்ட் பண்ணி அந்த லெவலுக்குரியதை ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அவர்களுக்கு? இல்லை இப்போ அவங்களுக்கு நாங்கள் அந்த டயபெட்டிக்கில் அளவை நாங்கள் குறைச்சி நார்மலாகி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணின உடனே அவங்க நார்மலாக நாட்களாக வந்துடுவாங்க. மற்றது ஹேர் ஃபாலுக்குரிய ஆக்கள் இதில் இருக்குது. இப்போ நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கிற நல்ல கேள்வி அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்கிறேன். என்னிட்ட இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து நம்ப முடியாத ஒரு பேஷண்ட், வயசு அவருக்கு 74 வயசு. அவன் என்னன்னு சொன்னால் அவள் வந்தோடனே அவங்களோட ஒரு பிரபலமான ஒரு ஹிந்து ஃபேமிலியிலிருந்து வந்து அவங்களுக்கு இந்த வெட்டிங் அனிவர்சரி இருக்குதான். அவகிட்டத்தட்ட ரொம்ப 4-5 மாதத்துக்கு முதலே நேற்று வந்து என்னட்டு சொன்னேன், இங்கே பாருங்க இந்த முகத்தை எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு வார ஆக்கள் எல்லாம் அன்றைக்கு என்ன இந்த முகம் அழகாக இருக்கணும். அப்போ முதலாவது முகம் நிறைய கரும்புள்ளிகள், கருப்பு, மற்றது முகத்தில் நிறைய சுருக்கங்கள் இதுகள் எல்லாமே இருந்தது. அப்போ இப்படியான ஆக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வேர்ல்டு இதில் கணக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு வகையாக லேசர் மூலமும் சிலதுகள் இதுகளை நிப்பாட்டலாம். மற்றது நாங்கள் அதில் பேசிக்கானது நான் ஸ்டார்ட் பண்ணினேன் கொஞ்சம் காலம் அவருக்கு இருந்ததால். ஃபர்ஸ்ட்டாக வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் அவட பிளட் டெஸ்டிங் எல்லாம் நாங்கள் செய்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, அவங்களோட சுகர் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் மற்ற விஷயம் எல்லாம் பார்த்து அதில் சின்ன பிரச்சனைகள் இருந்து அவள் பாவிச்சு கொண்டு இருக்கா. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அது ஒரு வகை. செகண்ட் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்ககிட்ட இந்த கருப்பு நிறத்தை போக்காட்டக்கூடிய
பீல்ஸுகள் இருக்குது. அந்த பீல்ஸுகளை நாங்கள் பாவித்தோம். பீல்ஸுகளை தொடர்ச்சியாக ஒரு 6 டைம்ஸ் மட்டும் தொடர்ந்து போக்குள்ள முகத்திலேருந்து கருநிறம் எல்லாம் போயிட்டு சுருக்கங்களும் அது கூட சேர்ந்தே குறைஞ்சி கொண்டு அப்படி வந்தது. மற்றது பெரிய சுருக்கங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பிஆர்பி என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. பிஆர்பி என்றது எப்படின்னா உங்களோட பிளட்டை சரியான முறையில் பதப்படுத்தி சரியான இதுக்கு எடுத்து அந்த பிளட்லேருந்து எடுக்கப்படுற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இருக்குது. அதான் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மெடிசினுக்கு தேவையானது. அதை நாங்கள் எடுத்து அதை அவங்களுக்கு எங்கெங்கே சுருக்கங்கள் இருக்கோ அந்த பிரதேசங்கள் எல்லாத்துக்கும் அதால் நிரப்புறோம் நாங்கள். இப்போ இந்த 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 இதை சொல்ல ஸ்மைலிங் லைன்னு சொல்கிறேன். இது இது வந்து இதெல்லாம் நினைக்கிறேன். இது நல்ல டீப்பாக இருந்தது அவருக்கு நேசோ இந்த 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 நெல் இதை நேசோலேபியல் லைன் இது வந்து நல்ல டீப் வயசு போனாக்களுக்கு இருக்குது. மேலும் சொன்னால் வயசு போக்குள்ள எங்களோட தோலுக்கு அடியில் இருக்கிற கொலாஜன்ற அளவு குறைஞ்சி கொண்டு இப்படி வரும். இலாஸ்டின்ன்ற ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது, அதுவும் குறைஞ்சி கொண்டு வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா முகம் இப்படி தொங்க தொடங்கும். அதுக்கு பல ட்ரீட்மெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. ஏர்ஜென்ட்டாக இப்போ ஒரு நடிகைக்கு செய்கிறது வேறு. அவங்களுக்கு என்னென்னா நாளைக்கு ஃபில்முக்கு போகணும், படத்துக்கு போகணும், நாளைக்கு அவங்க ஷூட்டிங்கு போகணுமெண்டா இதுக்கு இருக்கிறது த்ரெட்ஸ் இருக்குது. த்ரெட்ஸை போட்டு இதை வந்து முகத்தை முழுதையும் அனஸ்தடைஸ் பண்ணி போட்டு அனஸ்தடைஸ்னா மறக்க வச்சுட்டு அதுக்குரிய க்ரீம் வகையில் இருக்குது. அதை போட்டு ஒரு 40 மினிட்ஸ் அதில் வச்சுட்டு இதில் வந்து சில இந்த ஊசி மாதிரி இருக்குது, அது அறவே நோகாது. அதை போட்டு எடுத்தோடனே இந்த த்ரெட் மாதிரி இது உள்ளுக்கு போய் இதை இழுத்து தள்ளி அப்படியே பிடிச்சி கொண்டு இருக்கும். அப்படி செஞ்சோடனே 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு அப்படியே இருப்பார் முகம் அழகா. அப்படி இதில் மற்றது அதுக்கு கூட ஃபிலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் உள்ளுக்கு குழி விழுந்து அப்படி இப்படி இருந்தோடனே இது எல்லாத்தையும் நிரப்பி விடலாம். அது ஆக்ட்ரஸ் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ரூபா செலவழிக்கிற அந்த டைப் ஆக்களுக்கு தான் அது பொருந்தும். இப்போ இந்த நானே போய் சொல்கிறது எப்படின்னா அவங்களோட பிளட்டே எடுத்து செய்கிறது வாழ்க்கை முழுக்கைக்காகவும் இப்படி இருக்கும். இந்த 74 வயது லேடிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுண்டு எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவள் சாதாரணமாக இப்போ உங்களோட முகம் மாதிரி தான் இப்போ உங்களோட வயசுக்குரிய ஒரு ஆளில் முகத்திட்ட தோற்றத்துக்கு அந்த 74 வயசை நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அவளுக்கே கடும் சந்தோஷம். அவள் முகம் நல்ல கலராகி மற்றது முகத்தில் நல்ல பம்பின்னு சொல்கிறோம் நாங்கள். முகமெல்லாம் நல்ல இதில் உள்ளுக்கு இருந்த சுருக்கங்கள்லாம் போய் இதில் இருந்து அவரோட ஆனுவல் இன்னும் ஒரு லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் உண்டு அவருக்கு இருக்கண்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போ 3-4-5 மட்டும் நான் முடிச்சுக்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு. ரெண்டாண்டு சாதாரணமாக இதுகள் நான் 3 வீக்ஸுக்கு ஒரு தரம் அல்லது சிலருக்கு 2 வீக்ஸுக்கு ஒரு தரம் அவங்களுக்கு ஏர்ஜென்சியை பார்த்து நாங்கள் செய்வோம். ஏன்னா சிலர் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் இருப்பாங்க. எங்களுக்கு என் பேர்லேயே டாக்டர் யாஸ் மஜீட் ஒரு யூடியூப் ஒன்று இருக்குது எனக்கு. அப்போ கிட்டத்தட்ட அதில் 350 கிட்டத்தட்ட வீடியோஸ் இருக்குது. உலகம் முழுக்கில் இருக்கிற இப்போ கனடா வேறு நாட்டில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. இல்லாட்டி அதுகள் செய்கிறதுக்கு அந்த நாடுகள் எல்லாம் 4-5 லட்சம் ரூபா ஒவ்வொரு இதுக்கும் போகும். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இந்த இதுகள். இப்போ நாங்கள் இங்கே செய்கிறபடியான்னு சொன்னால் 2 வகையான கிளினிக்ஸ் நாங்கள் செய்கிறோம். ஒன்று நான் ஒரு எக்ஸ்பென்சிவான இதில் செய்கிறோம், அது ஃபார் த ஃபாரினர்ஸ். பட் அது இன்னொரு கிளினிக்குங்கிற அது சாதாரண மக்களுக்கு மற்ற யாரும் செய்ய இல்லாத அளவுக்கு நான் சும்மா யோசிக்கிறப்ப டீச்சர்ஸ் அப்படி இப்படி அது குறைஞ்ச வருமான உடையும் மனுஷர் தானே, அவங்களுக்கும் ஒரு ஆசை உண்டிக்கு தானே தன்னை முகம் அழகாக இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இப்போ சிலருக்கு பெரிய முகப்பருவெல்லாம் வந்து முகத்தில் டார்க் பேச்சஸாக இருக்கும். இந்த கருப்பு நிறைய அந்த வில்லன் மாதிரி தான் இருப்பாங்க. வாழ்க்கை முழுக்க அப்படியே இருப்பாங்க. அது இவங்களுக்கு தெரியாது. இதை நாம க்ரீம் எல்லாம் போட்டதுக்கு சரி வரா. இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி அந்த மைக்ரோ நீட்லிங் செய்யலாம், இந்த பிஆர்பியோட சேர்த்து நாங்கள் சொன்ன மாதிரி. அல்லது இது கூட சேர்த்து நாங்கள் என்ன செய்வோம், டெர்மா ரோலர்ஸ்ன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது செய்யலாம். எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை செய்யணும்? சாதாரணமாக 2 வீக்ஸோ 3 வீக்ஸுக்கு ஒரு தரம், குறைஞ்சது ஒரு 6 டைம் செய்யக்குள்ள அவங்களுக்கே விளங்கும். அந்த எப்படியோ பள்ளம் படுகுழியாக இருந்து பெரிய பெரிய அசிங்கமாக இருந்ததெல்லாம் நிமிந்து அவங்களும் சாதாரண என்னென்ன இதில் 2 விஷயம் நடக்குது இயற்கையில். என்னென்னா இப்போ கண்டுபிடிக்க சைக்காலஜிக்கலி உங்களுக்கு நீங்கள் நெருங்கிங்க, நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணி போடாமல் அப்படி இப்படி போகலை, உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கலே ஒரு தயக்கம், ஒரு சனத்துக்குள்ளே போய் பேசுகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வராது. அந்த ஹியூமன் கான்ஃபிடென்ட்டை இது பில்டப் பண்ணுது. அவங்க யோசிக்கிறாங்க எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் நான் ஏற்கனவே சொன்னது, அவங்க யோசிக்கிறாங்க 4 பேர் வந்து அந்த லேடி சொன்னது தான் அந்த 74 வயசு அவன் என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எப்படி இருந்து நீங்கள் அழகாக ஆச்சு, இப்போ பாருங்களேன் நீங்கள் இப்படி இருக்கல அப்படின்னு சொன்ன உடனே என் வெட்டிங் அனிவர்சரியே பாழாக போகும். இதை யோசிச்சு அழுதேன்னு நான் காலத்தை விட்டுருவேன், அதுக்காக செய்து தரோன்னு சொன்னாங்க. அது மாதிரி எல்லாரும் பாருது எப்படின்னு சொன்னால்
இந்த சனங்கள் அதுக்கு விளங்குது இல்லை, நீங்கள் நாம சொல்லப்படாது அப்படி இன்னொரு ஆள் வந்து இப்படி கருப்பாக இருக்கு அவங்களுக்கு ஏற்படுறது என்னன்னு சொன்னா இந்த பொம்பளை இல்லை நம்மளுடைய குறைகள் நமக்கே தெரியாது, அடிக்கடி பார்ப்பது வெளியில இருக்கிறார்கள் ஃபங்க்ஷனுக்கு போய் இவங்க அழகா சில நேரம் பொறாமையும் கொண்டு இருக்கிறதா மனுஷருக்கு என்னென்ன இவங்க நல்ல ரிச்சாக்கள் இருப்பாங்க, நிறைய நகையெல்லாம் போட்டு நல்ல வெரி எக்ஸ்பென்சிவ் சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே போயிட்டு இருக்கக்குள்ள மற்ற ஆக்களை கொஞ்சம் கொண்டு பண்ணணும் பண்ணுறதுக்காக இப்படி சொன்ன உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி சைக்காலஜிக்கலி கீழே வந்து இறங்குவாங்க. ஆகவே அதையும் நாங்கள் இது செய்கிறதுக்கு வித்தியாசம். சரி டாக்டர், இப்போ நாங்கள் வெட்டிங்க்கு போகிறவங்களா இருந்தால் பார்ட்டிஸ்க்கு போகிறவங்கள பற்றி மட்டும்தான் பேசியிருந்தோம். இதே போல் ட்ரீட்மெண்ட் மணமகன் மணமகளுக்கு செய்ய முடியுமா? செய்த பிறகு வந்து மேக்கப் போடுவார்களா, போட வேண்டுமா, போட தேவையில்லையா? நல்ல கேள்வி உண்டு. இப்போ அநேகமாக இப்படின்னு சொன்னால் அநேகமான ஆக்கள் நான் பார்த்துருக்கேன், எங்கள்கிட்ட நிறைய பேர் அப்படி வருவாங்க. அந்த பாய் அண்ட் கேர்ள் அந்த அந்த கப்பல் அது நேரத்தோடைய சில நேரத்தில் அவருக்கு தாடி இல்லாமல் இருக்கும். அவங்க செய்ய போகிற அந்த இதுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெரிய பியர்டு ஒன்று இருந்தால் அழகாக இருக்கும் அந்த 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 கல்யாண செட்டிங்கு. அதுக்கு நீங்கள் ஒட்ட தேவையில்லை, உங்கள்கிட்டே இருக்குது. நாங்கள் உங்களோட பிஆர்பி மூலம் வெரி இலகுவாக உங்களோட தாடியை உருவாக்கி தரலாம். அதில் வந்து இப்போ முடி அதில் எப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட பிளட் எடுப்போம், டெஸ்ட் பண்ணி அவர் எல்லாம் கிளியராண்டு பார்த்து பிறகு பிளட் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதை நாங்கள் அதில் இருக்கிற முக்கியமான ஹேரை க்ரோத் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை நாங்கள் எடுத்து அவரோட இதை எடுத்து இதுக்குள்ளே நாங்கள் அனஸ்தடைஸ் பண்ணி போட்டு இதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எவ்வளோ நாட்கள் இது சாதாரணமாக இதை செய்யக்குள்ள ஒவ்வொரு ஆளும் உடல்நிலையை பொறுத்து அநேகமாக ஒரு 6 டைம் செய்யக்குள்ள இது நாங்கள் ஒரு 3 மந்த் ப்ரோக்ராமாக செய்வோம். நாங்கள் இதையும் செய்வோம். சில நேரம் அவருக்கு வெயிலில் நம்ம ஆக்கள் ஒரு நாளும் சன்ஸ்க்ரீன் அது இதெல்லாம் பாவிச்சிக்க மாட்டாங்க, அப்போ முகமெல்லாம் சுடுபட்டு கருப்பாக இருக்கும். அப்போ அதையும் நாங்கள் செய்வோம். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமாக செய்வோம் நியூட்ரிஷனல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. நியூட்ரிஷனல் ட்ரீட்மெண்ட்னுக்குள்ள உங்களோட தோல் நீங்கள் நம்ம இவ்வளவு செய்கிறது நாங்கள் இது ஒரு மனிதருக்கு தானே செய்கிறோம். இது ஒரு காரை கொஞ்சம் டேமேஜ் ஆனதை உடச்சி ஒட்டி பெயிண்ட் பண்ணுற வேலையா இல்லை. ஆகவே நாங்கள் இதுக்கு தேவையானது நாங்கள் இவங்களோட இயற்கையாகவே எங்களோட பாடியால் இது உருவாக்க வேண்டி இருக்கிறதால இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் நிறைய இருக்குது. இப்போ உதாரணமாக இருக்குது, நீங்கள் கறி சமைக்கிறீங்கண்டா அதுக்கு எல்லாம் எத்தனையோ ஐட்டங்கள் இருக்குது, அதை போட்டால் தான் கறி ஆகும். ஆகவே அது மாதிரி நீங்கள் இதுக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும், அது நியூட்ரிஷனால். ஆகவே நாங்கள் சில வகையான விட்டமின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம். ஆகவே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற காலத்திலே பாவிச்சு கொண்டு இருப்பாங்க. அடுத்தது அதுக்கு கூட செகண்ட் வந்து அவங்களுக்கு காலையில் போடக்கூடிய க்ரீம் எப்படி பாவிக்கணும், நைட்டுக்கு என்ன பாவிக்கணும், இடையில என்னென்ன மாய்ஸ்சரைசர்ஸ் இவங்களோட தோலுக்கு பொருத்தமானது, மற்ற என்ன சன்ஸ்க்ரீன் இவங்களுக்கு தேவை, பட் இது கூட வேறு என்ன க்ரீம்ஸ்கள் இவங்களோட ப்ராப்ளங்களுக்கு சேர்த்து விட்டால் நல்லா இருப்பாங்கண்டு இந்த இதுகள் நாங்கள் செய்துட்டு போகலாம். அந்த காலத்திலேயே அந்த இவரை முதல் பார்த்த ஆக்களுக்கு திடீர்னு அடுத்தாண்டு இப்போ கல்யாணம் பண்ணுறோன்னே கல்யாணத்தாண்டைக்கு எல்லாரும் பார்த்து எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டதுக்கு பிறகு காலையில் இந்த பொம்பளை வந்து டக்குன்னு என்ன செய்யணும், ராத்திரிக்கு தூங்கும் போது மேக்கப் எல்லாம் கலட்டி போட்டு மொத்த கழுவிட்டு தானே இருக்கணும். இனி காலையில் எழுப்பிட்டு போன உடனே எத்தனை கல்யாண வீடுகளில் பிரச்சனை படுறாங்க. என்னென்னு சொன்னால் ஐயோ இந்த பிள்ளையா இருந்துட்டு மேக்கப்பில் பார்க்க எது போல் பெரிய அலை மாதிரி இருந்தால் அடுத்த காலையில் மூத்த கலையின உடனே இப்படி இருக்கே இப்படியாண்டு அதிலே பிரிஞ்சு கணக்கு கேசஸ் இருக்குது. அதில் சில கேசஸ் நான் பார்த்துருக்கேன். ஆகவே இது நீங்கள் இப்படி செய்த உடனே நீங்கள் உங்களுக்கு இயற்கையானது, நீங்கள் மொத்த கழினாலும் மட்டும் இல்லை கடுவாட்டாலும் மட்டும் இல்லை, நீங்கள் எப்பயும் பார்க்குறதுக்கு நீங்கள் லட்சணமாக தான் இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. மற்றது உங்களோட உள்ளுக்கு இருக்கிற அதே கலரை மீண்டும் நாங்கள் எடுக்கலாம். இல்லாட்டி இல்லை இந்த கலர் கொஞ்சம் பார்த்தா கடும் டாக்காக இருக்கேன் அப்படின்னா கூட சில நியூட்ரிஷன்ஸ்கள் எங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் லிட்டில் பிட் இதுகள், அதை நாங்கள் அந்த நியூட்ரிஷன்ஸ்களை சேலைன் மூலம் கொடுப்போம். அந்த நியூட்ரிஷன்ஸில் சில நேரம் சில வகையான விட்டமின்ஸ்களும் அதுகள் வந்து இந்த எங்களோட உடம்போட நிறத்துக்கு காரணம் எங்களோட உடம்பில் இருக்கிற முக்கியமான ஒரு பொருள், அது சொல்ல மெலனின் உண்டு. அந்த மெலனினை மெலனோசைட்ஸ் என்ற செல்ஸ்கள் தான் உண்டாக்குது. அந்த மெலனில் 2 வகையான மெலனின் இருக்குது. ஒரு வகையானது சொல்கிறது யூ மெலனின், ஒன்று ரெட் மெலனின், மற்றது பிளாக் மெலனின் உண்டு. அப்போ சில வகையான விட்டமின்ஸ்கள் சில வகையான அந்த நல்ல இதுகள் வந்து இந்த மெலனின் அந்த கருப்பு மெலனினை குறைக்கிறதுக்கு ஆற்றல் இருக்குது, மற்றது சிவப்பை கூட்டி விடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இந்த விட்டமின்ஸ் நாங்கள் இதுகளை கொடுக்குற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கலாக சில வகையான அதை ஐவி இந்த குளிர்ச்சியாக குடிக்கலாம், அதை அந்த நாங்கள் செயலைன் மூலம் அதை கொடுத்த உடனே ஒரு 1 வீக் 2 வீக் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நல்ல ரிசல்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு கட்டுண்டாக்க இருக்கிற ஆக்கள் வந்து இதில்
இருக்கிறதுக்குரிய மாதிரி வருவாங்க. ஆமாம், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அல்லது அந்த வைபவத்திற்கு செல்லக்கூடியவர்களாகட்டும் எப்படி அழகாக மேக்கப் இல்லாமல் சலூன் போகாமல் தங்களை எப்படி அழகுபடுத்தி கொண்டு நீண்ட காலம் வந்து அழகாக இருப்பதற்கான நிறைய குறிப்புகளே எங்களுடைய வைத்திய நிபுணர் வந்து நிறைய விடயங்களை உங்களுக்கு பயன் தரும் வகையில் வந்து கோரியிருந்தார். இன்றைய மோடி இணைந்திருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடுமையாற்றிய விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மசீத் அவர்கள் தான் இணைந்திருந்தார். அவரை தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் 0718476898 என்ற தொலைபேசி எண்கள் மூலமாக அவரை தொடர்பு கொள்ள முடியும். சரி டாக்டர், நிறைய பயன் தரக்கூடிய விடயங்களை மோடி வழங்கியிருந்தீர்கள். நிறைய ஆலோசனைகள் குறிப்புகளை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் டாக்டர். நல்லது ரசிகர்களே, இன்றைய தினம் செவ்வாய் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே 8:30 முதல் 10:30 வரையில் பயன் தரக்கூடிய நிறைய அம்சங்களை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கோனேஷ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியை சந்தோஷமாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.